அமெரிக்காவில் கல்வி பயிலும் இந்திய மாணவர்களால் அந்நாட்டுக்கு ஆண்டுதோறும் 69,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதாக தகவல். திருப்பூர் அருகே அழகுமலை ஜல்லிக்கட்டு போட்டியின் போது தள்ளுமுள்ளு, லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவல்துறையினர். துப்பாக்கிச்சூடு நடத்தி சிறைபிடித்த இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் இருசக்கர ஊர்திகளில் ஊர்வலம். தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கக்கூடாது என அன்புமணி வலியுறுத்தல், மாநிலங்களின் உரிமையை நடுவண் அரசு மதிக்க வேண்டுகோள். தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். மும்மொழி கொள்கையை வலிந்து திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என நடிகர் விஜய் கண்டனம். டெல்லி தொடர்வண்டி நிலைய கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 18 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு, நடுவண் அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். இந்தியாவில் கடந்த 4 ஆண்டுகளில் காணாமல் போன 36,000 குழந்தைகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என நடுவண் அரசு தகவல். உதகையில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்களை பயன்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகள் அதிரடி ஆய்வு.